ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அரவிந்த் வந்திருக்காருன்னு தெரியாத நம்முடைய மல்லி சந்தோஷமாக கதவை திறந்ததும் அரவிந்த் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏதோ வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை நம்முடைய மல்லியை ஏதோ கைங்களும் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியவே நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லியை அரவிந்த் கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட கேட்க விடலீங்க. அதுக்குள்ள முந்திக்கிச்சுங்க முந்திரி கொட்ட மாதிரி. இவங்களை வச்சுதான் இன்னைக்கு சீனே செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. என்னவே மாட்டி விடா பார்த்தாலும் இன்னைக்கு அவளுடைய மானத்தை இழுத்து தெருவில் விடாத விடுறதுல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கையில சொல்லிட்டு என்ன ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சொகத்துக்கு இவன் சொத்துக்கு என்னுடைய தம்பியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எங்க தப்பாலாம் பேசாதீங்க, எதுக்காக நீ அவர் வந்தாருன்னு எனக்கு தெரியாது, நான் வர சொன்னல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி சொன்னாலும் நீ என்னைக்கு நீ உண்மையா சொல்லியிருக்க, வாயில வர்றது ஃபுல்லாவே பொய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே தான் நானும் கேட்கிறேன், என்னைக்கு இந்த ராஜேஸ்வரி வாயிலிருந்து உண்மை வந்துருக்கு சொல்லுங்க. ஃபுல்லா ஃப்ராடு தானே, எப்படி யாரை அழிக்கலாம், எப்படி அடுத்தவங்களோட சொத்தை ஆட்டிய போடலாம், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்ற யோசிக்கிறதுல நம்பர் 1 இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி மட்டும்தாங்க. இதுல நம்முடைய மல்லியை குறை சொல்றாங்களா ரெண்டு மூதியவிங்களும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணு ரஞ்சிதா, விஜய் வரட்டும், இவங்களுக்கு இங்கே இன்னைக்கே முடிவு காட்டுற, இவன் என்னுடைய தம்பி வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான், இவளை இன்னைக்கே வீட்டு துரத்துற, நீ விஜய் டக்குனு கால் பண்ண அப்படின்றாங்க. நம்ம விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்றாங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா நான் தான் அரவிந்தை வர சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லாத, சரி வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராருங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வெளியே வச்சு பேசணும், வீட்டோட மாறவே போயிடும், விஜய் வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியும் அந்த அரவிந்த் எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த விஜய் கிட்ட இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடாத அசிங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணமே இந்த மல்லி தான் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்ற, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நம்முடைய அரவிந்துமே பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்துச்சு நான் சொல்ல வர விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லுவான், அவன் கண்டிப்பா போய் தான் சொல்லுவான், விஜய் நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி நம்முடைய இந்த ராஜேஸ்வரி சொன்னதும் பாத்தீங்கன்னா சரி என்ன சொல்றேன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நாங்க யாருமே வீட்டுல இல்லாத நேரத்துல இவனை வீட்டுக்கு வர வச்சிருக்கா விஜய், வீட்டுல 2 பேர் கூத்தடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியும் அரவிந்தாவை வச்சு தப்பா பேசுறாங்க. அதே சமயம் இந்த நீ இது எப்படி சொல்றது, நீ சொல்லு ரஞ்சிதா அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவோட பர்ஃபார்மன்ஸ் நாசமா போறவ என்னமா சொல்ற, சிச்சி அந்த வார்த்தையெல்லாம் என் வாயால எப்படி சொல்லுவேன் நான் பார்த்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோக்கிய மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த 2 தருதலிலுமே இந்த சீரியல்ல இருந்து தூக்கிட்டு அந்த போதுமொன்னு அம்மா அன்னபூர்ணி அம்மா இன்னும் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு சேர்த்து இந்த சீரியலை கொண்டு போனா வேற லெவலா இருக்கும். இந்த 2 தருதலை கேரக்டர் வச்சு இந்த சீரியலை கொண்டு போய் நல்ல ஒழுக்கமா இருக்கவங்க மேலே தப்பான பழி போடுற மாதிரி டைரக்டர் கதையை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெக்கம் கெட்டவன். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல இப்படிதான் கொண்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.